Hello guys, after a very long days, welcome you all guys to the channel Tech Explore. ஸோ நம்ம சேனலோட எய்ம் எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு டெக் சம்மந்தமான வீடியோஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறது தான். ஸோ அந்த வகையில் வந்து ஆஃப்டர் வெரி லாங் டேஸ் ஆல்மோஸ்ட் 1 year ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ வி கம் அப் வித் அ மிஷின் லேர்னிங் டுட்டோரியல் சீரீஸ் அண்ட் திஸ் அ part 1. ஸோ இந்த கம்ப்ளீட்டாக அந்த டுட்டோரியல் சீரீஸ் முடிகிறப்போ யூ வில் பி brushed up with the machine learning knowledge and then also the coding part 2. ஸோ ரெகுலராக நம்ம வந்து வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ண போகிறோம் இந்த மிஷின் லேர்னிங் டாபிக்ஸ். அண்ட் மிஷின் லேர்னிங் டாபிக்ஸில் ஃபஸ்ட்டு பேசிக்காக இருக்க லீனியர் ரெக்ரெஷன் அப்படின்ற டாப்பிக்கை தான் இன்றைக்கி we are going to see. ஓகேவா? ஸோ மிஷின் லேர்னிங் அப்படின்னா ஜென்ரலாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இட்ஸ் ஜஸ்ட் மாடலிங். ஒரு ஃபார்முலா ஒன்று டெரைவ் பண்ணுவோம் கடைசியாக, ஜஸ்ட் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா தான் வந்து மிஷின் லேர்னிங். ஸோ அந்த மாடல்ன்றதை நம்ம ஃபார்முலான்னு சொல்லுவோம். ஸோ வாட் தட் மாடல் டஸ் இஸ், நம்ம கொடுக்குற இன்புட்டுக்கு அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு ஒரு ஆன்சர் தரும். தட்ஸ் ஆல் மிஷின் லேர்னிங் மாடல்ஸ். ஸோ நமக்கு இப்போ பேசிக்காக தெரிஞ்ச லீனியர் ரிலேஷன்ஷிப் ஃபார்முலா ஒன்று இருக்கும், y = mx + c. ஸோ இந்த ஃபார்முலாவுமே ஒரு மிஷின் லேர்னிங் மாடல் தான். அது என்ன மாடல் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து தட் இஸ் கால்ட் லீனியர் ரெக்ரெஷன் மாடல். ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம வந்து லீனியர் ரெக்ரெஷன் மாடல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஃபார்முலா எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம வந்து டீப்பாக பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட கோடிங் வந்து பைத்தானில் ஐ வில் அப்லோட் இட். ஸோ இப்போது அதுக்கான டெஃபினிஷனை வந்து ஜஸ்ட் பார்த்துடலாம். ஓகேவா? Linear regression is a statistical method used to model the relationship between a dependent variable and one or more independent variable by fitting a straight line called regression line. So என்ன சொல்கிறாங்க அப்படின்னா it is just modeling a linear relationship between ஒரு independent variable and then dependent variableக்கு நடுவில் இருக்க ரிலேஷனை சொல்கிற ஒரு லீனியர் ரிலேஷன்ஷிப்பை சொல்கிறது தான் இந்த லீனியர் ரெக்ரெஷன் மாடல் அப்படின்றது. ஸோ நம்ம ஒரு அனாலஜி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டாபிக் நமக்கு ஈஸியாகவே புரியும். ஸோ லெட்ஸ் டேக் எக்ஸ் அப்படின்றது ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்னா என்னென்னா இந்த டைம் வந்து லெட்ஸே இந்த எக்ஸ் வந்து எந்த ஒரு வேரியபிளை பொறுத்தும் வந்து இது வந்து மாறாது. ஓகேவா? லெட்ஸே இப்போ டைம் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டைம் வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள். இப்போ அந்த டைம் அப்படின்றது மாறிக்கிட்டே தான் இருக்கும், பட் எதையும் பொறுத்து அது மாறாது. இட் வில் ஒர்க் இண்டிபெண்ட்லி. இப்போ லெட்ஸே வந்து என் லேப்டாப்போட பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கோ, இப்போ நம்ம ஜிபியோட பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸே இப்போ நம்ம டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இந்த பெர்ஃபார்மன்ஸில் வேறு இல்லையா? ஸோ அதே மாதிரி அது என்ன பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் டிஃபரெண்ட் வேரியபிள். லெட்ஸே அந்த டெம்பரேச்சரை வச்சு இட் இஸ் ஒர்க்கிங் ஆன். ஸோ அந்த மாதிரி எக்ஸ் அப்படின்றது நம்ம வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிளாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒய் அப்படின்றது ஒரு டிஃபரெண்ட் வேரியபிளாக எடுத்துக்கலாம், விச் இஸ் டிபெண்ட் ஆன் எக்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸுக்கு வந்து ஒரு சில வேல்யூஸ் கொடுக்கலாம். லெட்ஸே வந்து 0, 1, 2, 3, 4, 5, 6, 7 இப்படின்னு நான் ஒரு சில நம்பர்ஸ் வந்து அசைன் பண்ணிக்கிறேன். லெட்ஸே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒய் வந்து ஒரு மல்டிபிள்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். லெட்ஸே ஒரு 2ஓட மல்டிபிள்னு எடுத்துக்கலாமே. 0 2s are 2. அதே மாதிரி 1 2 is 2. 0 2s are 0. 1 2 is 2. 2 2s are 4. 3 2s are 6. 4 2s are 8. 5 2s are 10. 6 2s are 12. 7 2s are 14. ஸோ இதுக்கு நம்ம இப்போ வந்து ஃபார்முலா எழுதுகிறோம் அப்படின்னா இட் வில் பி கிவன் அஸ் y = mx + c. ஓகேவா? இப்படி தான் நம்ம ஃபார்முலா எழுதுவோம். ஸோ இப்போ என்ன இருக்கும் என்னென்னா இந்த c வந்து 0. ஏன் 0 அப்படின்னா இப்போ நான் லெட்ஸே இதுக்கு ரிலேஷன்ஷிப் எழுதுகிறேன் அப்படின்னா வந்து y = 2x இல்லையா? ஏன்னா வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் எக்ஸ் தான், 2ஓட மல்டிபிள்ஸ் ஆஃப் எக்ஸ் தான் வந்து நமக்கு இந்த இடத்துல வந்து ஒய்யாக நமக்கு இந்த இடத்துல இருக்குது. ஸோ நம்ம பிளாட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. லெட்ஸ் சே ஐ அம் பிளாட்டிங் இட். we use some another sketch. Okay, let us I'm considering this as x and it as y. Okay va? We plot பண்றப்போ let's say have some 1 2 3 4 5. இப்போ இதை let's say 0. நான் வந்து இப்படி ஒரு பிளாட் வந்து போடுறப்போ அந்த லெட்ஸே இது வந்து எனக்கு 1க்கு நேராக இருக்கிறதுனா எனக்கு இந்த இடத்துல 2 இருக்குமா. அதே மாதிரி 2க்கு நேராக என்ன பிளாட் பண்ணுவேன் 4. அதே மாதிரி 3க்கு நேராக என்ன பிளாட் பண்ணுவேன் 6. அதே மாதிரி 4க்கு நேராக என்ன பிளாட் பண்ணுவேன் 8. அதே மாதிரி 5க்கு நேராக
அது அப்படியே வந்து இந்த லைன் வந்து போயிட்டே இருக்கும், which is up to எக்ஸோட ரேஞ்ச் அது வரைக்கும் இருக்கும், அந்த வேல்யூ வந்து அது வரைக்கும் போயிட்டே இருக்கும் அந்த லைன். ஓகேவா? இப்போது லெட்ஸ் இதோட எம்மோட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த இதை எடுத்துப்போம் இல்லையா, ஸ்லோப் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துப்போம். ஜஸ்ட் m is equal to change in y divided by change in x. இப்போ இந்த சேஞ்ச் இன் y அப்படின்றத நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு நமக்கு? 2 வேரியபிள். அதாவது இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 8 - 6 நமக்கு வந்து 2 சேஞ்ச் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 4 - 3 1 சேஞ்ச் ஆகிருக்கு. லெட்ஸ் சே 2 divided by 1 equal to 2. ஸோ நமக்கு இந்த இடத்துல ஸ்லோப் வந்து 2, which means எக்ஸோட வேல்யூ நான் வந்து டியூன் பண்ணுறேன் அப்படின்னா அதை விட 2 times வந்து ஒய்யோட வேல்யூ வந்து மாறும். தட் இஸ் த மீனிங் ஆஃப் m is equal to 2. இப்போ லெட்ஸ் சே எனக்கு c equal to 1 அப்படின்றதுன்னு வச்சுக்கோங்களேன். Let's say I'm plotting x and it is y. 0 1 2 3 4 5. அப்போ என்னென்னா எக்ஸ் ஒய் நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாம். 0 1 2 3 4 5. ஸோ 0 into 2 is 0 plus 1 is 1. அந்த மாதிரி 1 2 is 2, 2 plus 1 3, 2 3 2 2s are 4, 4 plus 1 5. அந்த மாதிரி 7 9 11. இப்போ நம்ம ப்ளாட் பண்ணுறப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும்? 1க்கு நேராக வந்து 0க்கு நேராக 1 இருக்குது. அந்த மாதிரி 1க்கு நேராக we will have 3. அதே மாதிரி 2க்கு நேராக we will have 5. 3க்கு நேராக we will have 7. அதே மாதிரி 4க்கு நேராக we will have 9. ஸோ இப்போ சியை நான் வந்து இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து சி 0வாக இருந்தது. சி 0வாக இருந்தப்போ எனக்கு லைன் வந்து எப்படி இருந்தது? ஃபார் சி ஈக்குவல் டு 0, சி ஈக்குவல் டு 1ஆக இருக்கப்போ த லைன் இஸ் ஷிஃப்டட் அப். லெட்ஸ் சே ஐம் சேஞ்சிங் சி ஈக்குவல் டு 3 அப்படின்னா லைன் வில் பி ஷிஃப்டட் அப் மோர். இங்கே சி வந்து பேராமீட்டர் 1ஆல் ஷிஃப்ட் ஆகிருக்கு அப்படின்னா சி இஸ் ஈக்குவல் டு 3, இட் வில் பி ஷிஃப்டட் அப் டு 3 units. இஃப் சி இஸ் -1 அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா சி வில் பி ஷிஃப்டட் டவுன் பை 1 units. ஸோ சியோட வேலை இந்த ஒரு லைனை மாற்றுறதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டு மூவ் த லைன் அப்வர்ட்ஸ் அண்ட் டவுன்வர்ட்ஸ் தான் சியோட ஒர்க். அப்போது எம்மோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எம் வில் ரொட்டேட் த லைன் ஃப்ரம் 0 to 180 degree. லெட்ஸ் சே எம் ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எம் ஈக்குவல் டு 1க்கு இப்போ லெட்ஸ் சே எம் ஈக்குவல் டு 2 நம்ம போடுறோம் அப்படின்னா வந்து அதோட இந்த ஸ்டீப்னஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி எம் ஈக்குவல் டு நம்ம 3 போடுறோன்னா இன்னும் அந்த ஸ்டீப்னஸ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அப்போது ஸ்டீப்னஸ் குறிக்கிறது அப்படி தான் நமக்கு வந்து இந்த இடத்துல எம். ஸோ இப்போ எம் வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, சாரி எம் ஈக்குவல் டு 0 to 90 degree வரைக்கும் ரொட்டேட் ஆகும். லெட்ஸ் சே இப்படி கொஞ்சமாக லெட்ஸ் சே எம் ஈக்குவல் டு 1க்கு அப்படின்னா எம் ஈக்குவல் டு 2க்கு கொஞ்சம் ஸ்டீப்னஸ் அதிகமாக இருக்கும். எம் ஈக்குவல் டு 3க்கு எனக்கு கொஞ்சம் ஸ்டீப்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ எம்என்சியோட ஒர்க் நமக்கு ஒரு லைனை டினோட் பண்ணுறதுல என்னென்னு தெரிஞ்சிச்சு. ஸோ எம்மோட வேலை என்ன? டு ரொட்டேட் த லைன். சியோட வேலை டு ஷிஃப்ட். ஓகேவா? ஸோ லெட்ஸே நான் இப்போ வந்து எனக்கு வந்து என்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது. லெட்ஸே ஹேவ் எக்ஸ் ஒய். இப்போ எக்ஸ் ஒன் ஒய் அந்த இடத்துல பர்ஃபெக்டாக இருந்ததுனால நம்ம ஈஸியாக ஒய் ஈக்குவல் டு 2x + 1 அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டோம். லெட்ஸே என்கிட்ட ஒரு டேட்டா வந்து எப்படி இருக்கும்? 1 2 3 4 5. ஒய்க்கு வந்து லெட்ஸே ஹேவ் 4 இருக்குன்னு வச்சுக்கலாம், ஒரு 7, அண்ட் லெட்ஸே வந்து ஒரு 9, லெட்ஸே ஹேவ் 13, and say have 15, and then you have some 19. இப்படி இருக்கப்போ எனக்கு இப்படி ஒரு லைன் இருக்குது. இது வந்து x and then it is y, and then 1 2 3 4 5 it is 0, and then பாயிண்ட் வந்து நம்ம பிளாட் பண்ணி லெட்ஸ் இது வந்து 2 நம்ம 2 யூனிட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 4 6 8 12 இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம பாயிண்ட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸே ஒரு பாயிண்ட் இந்த இடத்துல இருக்குது. லெட்ஸே ஒரு பாயிண்ட் இந்த இடத்துல இருக்குது, ஒரு பாயிண்ட் இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் 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 இருக்குது. ஸோ இதுக்கான லீனியர் ரிலேஷன்ஷிப் நம்ம கண்டுபிடிக்க சொன்னோம் அப்படின்னா இது எல்லாமே பர்ஃபெக்டாக ஒரே லைனில் மீட் ஆகாது. பட் தென் அப்ராக்சிமேட்டாக we can draw a line which will be connecting the dots. ஓரளவுக்கு அப்ராப்ரியேட்டாக வந்து ஜாயின் பண்ணுற லைன் வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணுவோம். ஸோ
இந்த லைனோட ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம வந்து ஃபைனலாக வந்து கண்டுபிடிப்போம். ஈஸி இந்த லைனோட ஈக்குவேஷன் வந்து லெட்ஸே ஒரு 3x + ஒரு 4ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இந்த m14 இருக்கு இல்லையா, இந்த mnCயை கண்டுபிடிக்கிறது தான் இந்த லீனியர் ரெக்ரெஷனோட ஒர்க், விச் இஸ் இன் ஆர்டர் டு டிரைவ் த ஃபார்முலா ஆஃப் த மாடல். அதுதான் இந்த லீனியர் ரெக்ரெஷன் மாடலோட வேலை. இப்போ லெட்ஸே எனக்கு வந்து x1 ஒன்று இருக்குது, x2 இருக்குது, x3 இருக்குது, x4 இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இட் வில் ஹாவ் சம் வேல்யூ 0, 1, 2, 3, 4 அந்த மாதிரி இருக்கலாம். அதுக்கப்புறமா லெட்ஸே -1, -4, 10, 11, 14 இப்படி இருக்கலாம். அதுக்கப்புறமா லெட்ஸே ஹாவ் 100, 200 and then 300, 700, 1000 அந்த மாதிரி இருக்கலாம். x4 லெட்ஸே ஒரு 0.1, 0.7, 0.8, 0.9, 1.1 அந்த மாதிரி இருக்கலாம். இதுக்கு வந்து ஒய்யோட வேல்யூ சம்திங் ஏதோ வருதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம லீனியர் கிராஃப் வரைகிறப்ப எப்படி வரைவோம் அப்படின்னா, லெட்ஸே அதோட ஈக்குவேஷன் எழுதுறப்ப ஃபஸ்ட்டு வந்து m1x1 + m2x2 + m3x3 + m4x4. லெட்ஸே நிறைய அந்த மாதிரி m இருக்குது அப்படின்னா இட் வில் கோ ஆன் அண்ட் தென் இட் வில் எண்ட் அப் வித் 1c. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன். It will be called as multiple linear regression, and then this is called as, so இது பார்த்தீங்க அப்படின்னா it is just a simple linear regression. ஸோ இந்த மல்டிபிள் என்ற வார்த்தைக்கான மீனிங் வந்து இட் வில் ஹேவ் மல்டிபிள் பேராமீட்டர்ஸ், x1, x2, x3 அந்த மாதிரி. அதுக்கு பார்த்திங்கன்னா சிங்கிள் பேராமீட்டர் தான், விச் இஸ் ஒய்யோட வேல்யூ டிட்டர்மைன் பண்ணுறதோட வேலை எக்ஸுக்கு மட்டும்தான் இருந்தது. பட் தென் இங்கே ஒய்யோட வேல்யூ டிட்டர்மைன் பண்ணுறது எக்ஸ் மட்டும் கிடையாது, x1, x2, x3, x4 அப்படின்ற மாதிரி நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ தட் வை இட் இஸ் கால்ட் அஸ் மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன். ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் இருக்க m1, m2, m3 இது எல்லாமே வந்து அந்த மிஷின் வந்து எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணும். அப்படின்னா இப்போ நம்ம ஹியூமனாக வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் இந்த மாதிரி பாயிண்ட் இருக்குது அப்படின்னா லெட்ஸே இப்போ அவங்கள்ட்ட லீனியர் ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்க சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி பாயிண்ட் இருக்குது. இப்போது நீங்கள் என்ன பண்ணுவோம், நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம் அஸ் எ ஹியூமனாக லெட்ஸே ஒரு லைன் வந்து நம்ம அந்த மாதிரி ட்ரா பண்ணுவோம். எல்லாத்தையும் ஓரளவுக்கு ஜாயின் பண்ணுற மாதிரி இப்படி ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இதோட m எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்போம். அதே மாதிரி இந்த கான்ஸ்டன்ட் எவ்வளோ ஷிஃப்ட் ஆகிருக்குன்னு சொல்லி கண்டுபிடிப்போம். y = mx + c நம்ம ஃபார்முலா வந்து கொடுத்துருவோம். பட் மிஷினை வந்து எப்படி நம்ம அதை பண்ண வைக்கிறது, தட் இஸ் அவர் சேலஞ்ச் ஹியர். ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து மினிமம் ஸ்கொயர் மீன் மெத்தட்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும், விச் இஸ் கால்ட் அஸ் மினிமம் ஸ்கொயர் மெத்தட்னு சொல்லிட்டு நம்ம சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். மினிமம் ஸ்கொயர் மெத்தட் அப்படின்னா என்னென்னா, let's say I have the points like this. இந்த மாதிரி பாயிண்ட் இருக்கப்போ வாட் ஐ வில் டூ இட்ஸ் தட் இந்த மாதிரி வந்து கம்ப்யூட்டர் வந்து ஒரு லைன் வந்து ஒன்று ட்ரா பண்ணி பார்க்கும். ட்ரா பண்ணி பார்க்குறதுக்குனா வாட் இஸ் தட் மீன்ஸ் mnc வந்து ரேண்டமாக ஒரு வேல்யூ எடுத்து பார்க்கும். இப்படி பார்க்குறப்போ இந்த வேல்யூஸ் இருக்குது இல்லையா, இதெல்லாம் எரர். ஏன்னா அப்ராக்சிமேட்டாக அந்த லைனில் தானே ஃபிட் ஆகிருக்கு, பட் தென் கரெக்டாக அந்த லைன் அந்த பாயிண்ட் மேலே ஃபிக்ஸ் ஆகலை இல்லையா. ஸோ அப்போ அந்த பாயிண்ட்டுக்கும் நம்ம கண்டுபிடிச்சிருக்க லைனுக்கும் எவ்வளோ டீவியேஷன் இருக்குது, இது எல்லாமே எரர். லெட்ஸ் இது எரர் 1, இது எரர் 2, இது எரர் 3, எரர் 4, எரர் 5, எரர் 6, எரர் 7, எரர் 8, எரர் 9 இந்த மாதிரி நிறைய எரர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். லெட்ஸ் இந்த எரர் 1 வந்து ஒரு 1 இருக்குன்னு வச்சுக்கலாம். எரர் 2 வந்து -1ன்னு வச்சுக்கலாம், ஏன்னா கீழே இந்த இடத்துல ஷிஃப்ட் ஆகிருக்கு இல்லையா, -1 வச்சுக்கலாம். இப்போ எரர் 3 வந்து லெட்ஸே எனக்கு வந்து ஒரு 2ன்னு வச்சுக்கலாம். எரர் 4 வந்து -5ன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி எரர்லாம் இருக்கு இல்லையா. இப்போ இந்த எரர் எல்லாத்தையும் நான் வந்து ஸ்கொயர் பண்ண போகிறோம். e1 ஸ்கொயர் ப்ளஸ் e2 ஸ்கொயர் ப்ளஸ் e3 ஸ்கொயர் ப்ளஸ் e4 ஸ்கொயர் e3 ஸ்கொயர் ப்ளஸ் e4 ஸ்கொயர் ப்ளஸ் e5 ஸ்கொயர். இந்த மாதிரி நான் வந்து எரர் எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி டோட்டல் நம்பர் ஆஃப் எரர்ஸ் எவ்வளோ இருக்கோ, விச் இஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் எரர்ஸ் எவ்வளோ இருக்கோ அதில் நான் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா ஐ வில் கெட் சம் வேல்யூ. லெட்ஸ் இது நம்ம ஒரு கேபிட்டல் ஐன்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேபிட்டல் இ எவ்வளோ கிடைக்குது, அந்த வேல்யூ வந்து இருக்கிறதே எனக்கு மினிமம் ஆகணும். இந்த எரரை வந்து நான் மினிமைஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ஆட்டோமேட்டிக்காக எம்என்சியோட வேல்யூ வந்து பர்ஃபெக்டாக நமக்கு கிடச்சிரும். ஸோ இந்த லீனியர் ரெக்ரெஷன் அப்படின்ற மாடல் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து இட் வில் ஜஸ்ட் மினிமைஸ் த வேல்யூ ஆஃப்
error, minimize the value of the error. ஸோ இந்த எரரோட வேலையை மினிமைஸ் பண்ணுறது தான் இந்த லீனியர் ரெக்ரெஷனோட வேலை. ஸோ இந்த எரர் எப்படி மினிமைஸ் பண்ணோம் அப்படின்னா, it will have an algorithm called gradient descent, and I will put a separate video for it because it is a very very big topic. இந்த gradient descent algorithm வச்சு தான் இந்த எம்என்சியை, அதாவது எரர் இந்த மாதிரி வந்து இவ்வளோ வருதா எரர். ஸோ ஐ ஹாவ் டு எரரை குறைக்கிறதுக்கு அப்போ என்ன பண்ணலாம், இந்த எரருக்கும் இந்த எம்முக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ தோ எம் பை தோ தோ இ பை தோ எம், அதாவது இந்த எரருக்கும் இந்த எம்முக்கு ரிலேஷன்ஷிப் இருக்குது. நான் எம்மை வந்து எப்படி ஷிஃப்ட் பண்ணால் எரர் வந்து அதிகமாகுதா கம்மியாகுதா, இல்லை எம்மை குறைச்சா எரர் ஏறுதா, இல்லை எம் அதிகமாக்கினா எரர் ஏறுதா. ஸோ இந்த மாதிரி அதுக்கான ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிப்போம். அதே மாதிரி தோ சி பை தோ எம் இதோட வேல்யூ கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி வந்து இந்த எம்என்சியோட வேல்யூ வந்து நம்ம டியூன் பண்ணி எரரை வந்து கம்மி பண்ணுவோம். ஸோ தட் வாஸ் த லீனியர் ரெக்ரெஷன் மாடல். ஸோ சம்மரைஸ் பண்ணுறதுக்கு ஐ வில் ஜஸ்ட் லேட் ஒன்ஸ் அகெயின். நம்ம வந்து ஜஸ்ட் வந்து எக்ஸோட வேல்யூ ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம், ஒய்யோட வேல்யூ வந்து டிபெண்டன்ட் விச் இஸ் ஆன் எக்ஸ். ஸோ அப்போ வந்து எக்ஸ் நம்ம வந்து ரேண்டம் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி அதுக்கேற்ற கரஸ்பாண்டிங் ஒய் வேல்யூஸ் எல்லாமே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு லெட்ஸே நம்ம வந்து இந்த மாதிரி ப்ளாட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்குது. ஸோ ஃப்யூச்சரில் எனக்கு ஏதாவது வந்து சப்போஸ் வந்து ஏதோ ஒரு வேல்யூ ஆஃப் எக்ஸ், லெட்ஸே எனக்கு வந்து எஃப் ஆஃப் ஒரு 10 வேணும் அப்படின்னா ஐ கேன் ஃபைண்ட் அவுட் யூஸிங் திஸ் ஃபார்முலா. ஸோ 2 × 10 ஒய்யோட வேல்யூ தான் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு 20 தான் இருக்கும், நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதே மாதிரி ஃப்யூச்சரில் எனக்கு வந்து நான் ஒரு டேட்டா ஃபீட் பண்ணேன் அப்படின்னா அதுக்கேற்ற அவுட்புட் எனக்கு கிடைக்கணும் இல்லையா, அதுக்கான ஃபார்முலா டெரைவ் பண்ணி வச்சிட்டோம். அதே மாதிரி தான் இந்த இடத்துல மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன்லையும் நமக்கு வந்து லெட்ஸே எனக்கு வந்து எஃப் ஆஃப் ஒரு 100 வேணும் அப்படின்னா, ஸோ அப்போ M1 X1னா அப்போ எஃப் M1 100, அப்போ M2 100 ப்ளஸ் மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷனில் நமக்கு வந்து நிறைய எக்ஸ் வேல்யூ. ஸோ எஃப் ஆஃப் 100 ப்ளஸ் 200 300 இந்த மாதிரி எனக்கு 3 வேல்யூஸ் இருக்கப்போ எனக்கு அவுட்புட் என்ன வரும் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா, அப்போ அதுக்கேற்ற மாதிரி M1 100 ப்ளஸ் M2 400 ப்ளஸ் M3 300 ப்ளஸ் C. ஸோ இப்போ அந்த M1 M2 M3 வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஈக்குவேஷன் கிடச்சிரும். ஸோ ஃப்யூச்சரில் எனக்கு இந்த X1 X2 X3 என்ன வேல்யூ நான் போட்டாலும் எனக்கு அந்த ஒய்யோட வேல்யூ கிடைக்கணும். இது நீங்கள் ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட ரிலேட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா வந்து லெட்ஸே என்கிட்ட வந்து ஒரு 4-5 ஹவுஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஏரியாவில் நான் வந்து வீடு பார்த்துட்ருக்கேன், எனக்கு இந்த மாதிரி நிறைய ஹவுசஸ் இருக்குது. அப்போது இந்த ஹவுசஸ் இருக்கப்போ லெட்ஸே இந்த ஹவுஸோட ஒரு ஏரியா வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்னு வச்சுக்கலாம். இதோட ஏரியா வந்து லெட்ஸே வந்து ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட். இதோட ஏரியா வந்து லெட்ஸே கீப் இட் அஸ் 900 ஸ்கொயர் ஃபீட்னு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா இதோட எத்தனை ரூம்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வந்து கேல்குலேட் பண்ணேன். லெட்ஸே ஹேவ் 3 ரூம்ஸ். இதோட ரூம்ஸ் வந்து ஹேவ் 4 ரூம்ஸ். லெட்ஸே இதோட ரூம்ஸ் வந்து ஹேவ் ஒரு 2 ரூம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கிறேன். அதே மாதிரி இது இருக்க ஏரியா என்னன்னு சொல்லிட்டு நடத்துக்கு லெட்ஸே ஹேவ் இது வந்து குரோம்பேட்டில் இருக்குன்னு வச்சுக்கலாம். அண்ட் தென் இதோட ஏரியா வந்து கிளாம்பாக்கத்தில் இருக்குன்னு வச்சுக்கலாம். அண்ட் லெட்ஸே இது இருக்க ஏரியா வந்து லெட்ஸே வாட் யூ கேன் சே டி நகரில் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்படி இருக்கப்போ வந்து எனக்கு இந்த ஹவுஸோட ப்ரைஸ் என்னவாக இருக்கும் அப்படின்றதுக்கு நான் ஒரு எஸ்டிமேட் ஒரு மாடல் ஒன்று க்ரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இந்த M1 இன்ட்டு ஏரியா ப்ளஸ் இந்த M2 இன்ட்டு இந்த நம்பர் ஆஃப் ரூம்ஸ் ப்ளஸ் M3 இன்ட்டு அந்த லொக்கேஷன். ஸோ இது நம்ம ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் ஷிஃப்டிங் பேராமீட்டருக்காக. ஸோ இப்படி ஒரு ஃபார்முலா ரெடி பண்ணுவோம். இதில் வந்து M1 M2 M3 கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் லெட்ஸே எனக்கு வந்து ஒரு 3 பெட்ரூம் இருக்குது, அதே மாதிரி இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, அதே மாதிரி இந்த ஏரியாவில் இருக்குது அப்படின்னு நம்ம இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஒய்யோட வேல்யூ, அதாவது அந்த ஹவுஸோட ப்ரைஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து ஈஸியாக வந்து எஸ்டிமேட் பண்ணிட முடியும். ஸோ அந்த மாதிரி தான் ரியல் லைஃப் சினாரியோவில் வி கேன் யூஸ் த லீனியர் ரெக்ரெஷன். ஸோ பேசிக்காக வி அசியூம்டு தட் இந்த எக்ஸ் அண்ட் ஒய்க்கு லீனியர் ரிலேஷன்ஷிப் இருக்குது, நம்ம அசியூம் பண்ணிட்டு தான் வி ஆர் டேக்கிங் திஸ் ஃபார்முலா. ஸோ இட் may or may not have the linear relationship, but then it will also have the logistic relationship கூட இருக்கலாம், or else let's say have support vector machines அந்த மாதிரி வந்து ஒரு குரூப்பாக கூட இருக்கலாம். ஸோ அந்த அல்காரிதம்ஸ்லாம் நம்ம ஃபியூச்சரில் வந்து கவர் பண்ணுவோம். And then thank you for watching this video. Don't forget to subscribe and click the like button. Thank you.